إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அந்த ஏக இறைவன் சாந்தி சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்தோருடைய தாபிகள் தபோ தாபிகள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஜிம்மாவை ஆரம்பிக்கின்றது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாபநாசன் கிளை சார்பாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வரம்பு மீறாதீர்கள். இந்த வரம்பு மீறாதீர்கள் என்ற தலைப்புடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது வலா தாத்தது வரம்பு மீறாதீர்கள், இன்னல்லாஹ லஹுப்பில் முஹ்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுகிறவரை நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய வசனம் இது. வரம்பு மீறாதீர்கள், யார் வரம்பு மீறுகிறார்களோ இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை நேசம் கொள்ள மாட்டான், நேசிக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத்துல் பக்ரால 190வது வசனமாக பேசுகிறான். இதுல நினைக்கிறோம் நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் வரம்பு மீறாதீர்கள்னு ஒரு தடவை சொல்லியிருக்கானா ரெண்டு தடவை சொல்லிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ரெண்டு தடவைனா கிடையாது. அதிகமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இந்த வார்த்தையும் இருக்கிறது. இந்த வரம்பு சம்பந்தமாக இருக்கிறது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ஒரு எல்லை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்தான், எல்லையை வரையறுத்து வைத்திருக்கிறான். ஒரு நாடாக இருக்கிறது, அந்த நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு எல்லையை நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். இது மனிதராக இருக்கக்கூடிய நம்ம எல்லையை நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய எல்லை எது தெரியுமில்ல? அல்லாஹ்வுடைய எல்லை என்பது அல்லாஹ் என்ன கட்டளை இட்டு இருக்கிறானோ அந்த கட்டளைக்குள், அந்த எல்லைக்குள் மனிதராக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும், கட்டுப்பட்டு வாழணும். அதான் எல்லை. அல்லாஹ்வுடைய எல்லையை மீறுகிறார், அல்லாஹ்விட்ட எல்லைக்கு மாறு செய்கிறார், அதை விட்டு நகர்ந்து போறாரு, அவர்தான் வரம்பு மீறக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் அற்புதமாக, இந்த உலகமானது இனிமையானது, பசுமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகம் எப்படியா, இனிமையானது, பசுமையானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த இனிமையான வாழ்க்கை, பசுமையான வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் உதாரணமாக ஒரு எல்லையை வரையறுத்து வைத்திருக்கிறான். அதுக்கு ஒரு வேலி போட்டு வைத்திருக்கிறான். அந்த எல்லைக்குள்ள, அந்த வேலிக்குள்ள ஒரு கால்நடை மேயுது, நல்ல பசுமையாக இருக்குது, கால்நடை மேயுது, அதனுடைய எல்லைக்குள்ள தான் இருக்கணும். அந்த வேலியடி ஓர பக்கம் போகுது, பக்கத்துல வேற இடத்தை பார்க்குது, அது ஹலாலா ஹராமா, அது ஹராமா இருக்கலாம். அப்ப அந்த ஏரி ஓரத்தில் போகும் பொழுது, அப்படி சென்று கொண்டு இருக்கும் பொழுது, ஆஹா இதை விட அது பெட்டர் அப்படின்னு என்ன செய்தது, தன்னுடைய வாயை கொண்டு போய் பக்கத்தில் வச்சு என்ன செய்ய, ஒரு புடி சாப்பிடுறது, பக்கத்தில் கூடியது ஒரு புடி சாப்பிடுறது. அப்ப அது எந்த நிலைமைக்கு மாறிவிட்டது என்றால், அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறு செய்து விட்டது. மனிதராக இருக்கக்கூடிய நம்ம இந்த உலகத்தில் நமக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு சுகத்தை அனுபவிக்கான எல்லா வேலைகளும் இருக்கும், ஆசைகள் இருக்கும். உதாரணத்திற்கு மது என்பது நிறைய பேர் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தள்ளாடுறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, ஹராமாக்கி இருக்கிறான், தடை செஞ்சிருக்கிறான். ஆனா யார் மது அருந்துகிறாரோ, யாரு குடிக்கிறாங்களோ அவர் அல்லாஹ்வுடைய எல்லையை மீறிவிட்டார். அல்லாஹ்வுடைய எல்லை என்ன செய்யறாரு, வரம்பு மீறிவிட்டார். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம என்ன கவனமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் இட்ட அந்த வேலி இருக்குல்ல, அந்த எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையெல்லாம் யாரெல்லாம் மீறாங்களோ அவர்கள் எல்லாம் வரம்பு மீறினவர்.
அது மட்டும் இல்லை, குர்ஆனில் அவ்வளோ வசனங்கள் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் என்னடா அது வரவும் பெறுது, சாதாரண சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில் போய் ஜாமான் வாங்குறீங்க, அல்லது நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம். என்ன வியாபாரம்? காய்கறி வியாபாரம் பண்ணுறோம், அல்லது இறைச்சி கடை வச்சிருக்கோம், கோழி கடை வச்சிருக்கிறோம். நானே பண்ணுறேன். நான் என்ன செய்கிறேன்? அளக்குறேன். அல்லது 1 கிலோ கறி கேட்குறீங்க, 1 கிலோ கறிக்கு நான் என்ன செய்யணும்? 1 கிலோ கறிக்கு நான் 1 கிலோ கறியை விட 2 கிராம் 5 கிராம் 10 கிராம் கூட தான் போடணும். ஆனால் என்ன செய்யறேன்? அந்த 1 கிலோ கறியிலேருந்து 1 கிராம் குறைச்சிட்டேன். என்னது? 1 கிலோ கறியில ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் 1 கிராம் குறைச்சிட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் வரம்பு மீறி விட்டீர்கள். எப்படி பாருங்க, யார் அளவியில் மோசடி செய்கிறாரோ அவர் வரம்பு மீறி விட்டார் என்று அல்லாஹ் செய்யறான். குர்ஆன் வசனம் எவ்வளவு ஷாக்கா இருக்கு பாருங்க, எவ்வளவு பயமா இருக்கு பாருங்க. நம்ம சாதாரணது இன்னைக்கு தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எடைப்படும்போது அலட்சியமாக இல்லது, எடையை குறைத்து அலட்சியமாக செய்கிறார்கள். ஆனால் அது அலட்சியம் இல்ல. என்ன அலட்சியம் இல்ல? அந்த எடையில் நீ மோசடி செய்திருக்கிறாய், அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறு செய்கிறாய். நீ கொடுக்கும் போது அளவுகளை முறையாக ஒழுங்காக அளந்து கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளையை நீ மீறின வரம்பு மீறிட்ட. இந்த வரம்பு மீறுதற்குல இந்த வரம்பு மீறுதல் அப்படியே கொண்டு வச்சுங்களேன். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவர் காஃபிர், நிராகரிப்பவர். அவர் வரம்பு மீறி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வை மறுத்துட்டாரு. அல்லாஹ் என்ன சொல்றாரு? அவர் வரம்பு மீறிட்டாரு, அல்லாஹ்வுடைய எல்லைக்கு மாறு செய்து விட்டார். அப்படி யார் சொல்ற? அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வரம்பு மீறுதல் என்பதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கமாக இருக்குது. எவ்வளவு தலைப்பை நம்ம கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு அற்புதமான ஒரு தலைப்பை பாபநாசகிரி கொடுத்திருக்கிறது. ஆனால் இது இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த ஜும்மா உரை. அன்புமிக்க சகோதரர்களே, கவனமாக இருங்க. என்ன கவனமாக இருக்கணும்? எந்த சூழ்நிலையும் சரி, நான் ஒரு வட்டமிடுகிறேன், எனக்காக ஒரு எல்லை இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு எல்லை நிர்ணயித்திருக்கிறான். முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். முஸ்லீம்களும் மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லை தான். என்னை மாத்திரம் நீ வணங்க வேண்டும், என்னை விட்டுட்டு வேற யாரும் வணங்க வச்சுக்க, நீ எல்லை மீறிவிட்டாய், நீ வரம் மீறிவிட்ட. இதுதான் சட்டம். அது மட்டும் இல்ல, சட்டங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இருக்குதுல, எல்லா சட்டங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம். அப்படி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து அதை நீங்க நினைச்சீங்க மீறி வந்தால் நீங்கள் வரம்பு மீறிட்டீங்க. உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை பாருங்க. யார் குழப்பம் செய்கிறாரோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை, அவர் வரம்பு மீறிவிட்டார். யார் அளவு மோசடியில் அதில் தவறிழைத்து விட்டாரோ அவர் வரம்பு மீறிவிட்டார். யார் கொலை செய்கிறாரோ அவர் வரம்பு மீறிட்டார். அப்படி அல்லாஹ் என்ன செய்றான்? ஒன்று ஒன்றாக பட்டியலிடுகிறான். வரிசையாக என்ன செய்றான்? பல இடங்கள் என்ன செய்றான்? அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அப்ப என்ன செய்தி சொல்ல வரோம்னா, இப்படி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது, அதிகமாக இருக்குது வசனங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சட்டத்தை அல்லாஹ் எடுக்கிறான். ஹஜ்ஜியுடைய காலங்களில் ஹஜ்ஜி செய்வது சம்பந்தமாக, அந்த ஹஜ்ஜி செய்யும் பொழுது சில விஷயங்களை நீங்கள் மாற்றமாக செய்தால் நீங்கள் வரம்பு மீறிட்டீங்க. நீங்க வரம்பு மீறிட்டீங்க. சாதாரண ஒரு சாட்சி தானே சொல்றேன், ஒரு சாட்சி சொல்றேங்க அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லிட்டீங்க, அந்த சாட்சி பொய் சாட்சியா இருந்துச்சுங்க, நீங்க வரம்பு மீறிட்டீங்க. திருடி விட்டீங்க. திருடுறது பெரிய விஷயமா நினைக்கிறோம்ல? திருடி விட்டோமா இல்லையா? திருடிட்டோம், அது பெரிய விஷயமானா? திருடினாலும் வர மீறிட்டீங்க. எல்லாம் சொல்றான், திருடினாலும் வர மீறிட்டீங்க, கொலை செஞ்சிட்டீங்க, வர மீறிட்டீங்க என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க எடுத்து பார்த்துக்கிறேன். ஃபிரௌனை பத்தி பேசும் பொழுது, ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? அவன் அதிகமாக ஆனா ரப்புக்கும் நான் தான் படைத்த இறைவன், நான் தான் அல்லாஹ், நான் தான் இறைவனை சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான் இவன் அநியாயக்காரன், இவன் வரம்பு மீறிவிட்டான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான். சகோதர, அது மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தார்கள். அவரை பற்றி பேசும் பொழுது அவர் சொன்னார்கள், எனது உஜைர் இப்னு அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் உஜைர் என்று சொன்னார்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய மகன் உஜைர், உஜைர் தான் அல்லாஹ்வுடைய மகன், அவருடைய கடவுள், அல்லாஹ்வுடைய மகன் தான் எங்களுக்கு கடவுள் என்று யூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், இவருடைய நாவினால் தலை வாயிலால் சொல்கிறார்கள், இது பெரிய அநீதி, அநியாயம், இவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தன்னை திருமறையில. அது கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க சொல்றார்கள், என்ன சொல்றார்கள்? மசீஹ் இப்னு அல்லாஹ், மசீஹ் இருக்கிறார், ஈசா இருக்கிறார், அல்லாஹ்வுடைய மகன் ஈசா என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னது அநீதி, அநியாயம்.
அவங்க வரம்பு மீறி விட்டார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான். அப்ப இந்த வரம்பு மீறுதல் என்பது இணை வைப்புகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதன் நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நமக்குள்ள ஒரு வளையத்தை ஏற்படுத்திக் கொள்ளும், ஒரு எல்லை, ஒரு வட்டம். இஸ்லாமில் சொல்லக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ள தான் நிற்கணும். அல்லாஹ்வுடைய தூதன் காட்டி தந்த வழிமுறை தான் பின்பற்றணும். உலக ஆசையை நோக்கி, உலக மாயை நோக்கி, தன்னுடைய சொந்த பந்தம், குடும்பம், அண்ணன், தம்பி, மச்சான், மாமா, சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்காக நாம் இந்த மார்க்கத்தை விட்டு இறங்கி போனால், அனுசரிச்சு போனால், சமரசம் பண்ணி போனால் அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ்வுடைய வரம்புகளை நீங்கள் மீறுறீங்க. ஒரு குடும்பம், ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்ப தலைவராக இருக்கீங்க. அப்படி குடும்ப தலைவராக இருந்து உங்கள் மனைவிக்கு, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு கட்டளை இருந்தீங்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், குர்ஆன் ஹதீஸ் படி நீ வாழுங்க அப்படின்னு சொல்லி நீ கட்டளை, நீ உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, நீங்க அந்த குடும்பத்தை காப்பாத்துறீங்க. அப்ப உங்க மனைவி உங்க பேச்சை கேட்காம, உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்காம மீறுறாங்க, வரவும் மீறுறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும்? என் மனைவி மக்கள் பேச்ச கேட்கல, நான் உழைச்சு போறேன், கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன், மாடு மாதிரி உழைக்கிறேன், என் பொண்டாடிய பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு எவ்வளவு கோபம் வரும்? நமக்கே எவ்வளவு கோபம் வருதுன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குதுல்ல, அல்லாஹ்வுடைய எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையை நீங்கள் மீறுகிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு எப்படி கோபம் வரும்? ஆனா அல்லாஹ் சொல்றான், அதிகமாக வரம் மீறி செல்கிறார்களே அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு இல்லை. குர்ஆன் வசனம். அவர்களுக்கு நரகத்தை தவிர என்னது? வேற ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். ரத்தமா? ரத்தம் ஹராமாக்கி இருக்கிறான். ரத்தத்தை நீ குடிக்கிறியா? ரத்தத்தை வாங்கி சுண்டி சாப்பிடுறியா? அது ஹராம், வரம் மீறிட்ட. பன்றியுடைய இறைச்சியா? பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது, ஹராம், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதை வாங்கி என்ன செய்யற? நல்லா சூப்பராக சாப்பிடுற, நீ வரம் மீறிட்ட நல்லா சொல்றான். தானாக செத்தவை, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாம அறுத்த அந்த உணவை சாப்பிடுற, அந்த இறைச்சி சாப்பிடுற, நீ வரம் மீறிட்ட, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு மாறு செஞ்சிட்ட என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை என்ன செய்யறான் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, இது மாதிரி அல்லாஹ் என்னென்னலாம் கட்டளையிட்டு இருக்கிறானோ, எதெல்லாம் அல்லாஹ் தடுத்து இருக்கிறானோ, அல்லாஹ் எதெல்லாம் தடுத்து இருக்கிறானோ அந்த தடுத்ததை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை மீறுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை மீறுகிறீர்கள். அல்லாஹ் இடத்துல பேசுகிறான், எவன் ஒருவன் என்னுடைய வசனங்களை புறக்கு இருக்கிறானோ, மாறு செய்கிறானோ அவன் வரம்பு மீறிவிட்டான். எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வரம்பு மீறுதலை பற்றி பேசும்பொழுது அவ்வளவு குர்ஆன் வசனம் இருக்குங்க. அப்படி விஷயம் என்ன காரணம் என்றால், எல்லாமே எதற்கு சொல்லப்படுதுன்னா, அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு நீ மாறு செய்யாத. தன்னுடைய மனைவியை தலாக்கு விடுற, அப்படி தலாக்கு விடுறனா அதுதான் கட்டுப்பாடாது, அதை நீ வரம் மீறிடாத, அல்லாஹ்வுக்கு அஞ்சுக்க. அல்லாஹ் பேசுகிறான், அதுலேயும் பேசுகிறான். அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொத்தை பிரிக்கிற, அப்படி சொத்தை பிரிக்கும் பொழுது சொத்துல வரம் மீறிடாத, கரெக்டா பிரி அப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒன்னொன்னு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் எடுத்து பார்த்து வச்சுங்களேன், நாம் அன்றாடம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும், ஒரு முழு மனித சமுதாயத்தில் அன்றாட மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும், அவரவர் செய்யக்கூடிய செயலிலும் இந்த சட்டத்தை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய வரம்பை என்ன செய்யக்கூடாது, மீறிவிடக்கூடாது என்று அல்லாஹ் அச்சமுட்டி என்ன செய்யறான், எச்சரிக்கை செய்கிறான். சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக என்ன செய்யணும். அல்லாஹ் அவனை தடுத்திருக்கிறானா, என் உயிரே போனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, நான் செய்ய மாட்டேன், நான் உறுதியாக நிற்பேன். யாரு மறுமை நாளில் வந்து நிற்கிறது? என் மனைவி வருவாங்களா? என் மகன்கள் வந்து நிற்பாங்களா? என் சொந்த பந்தம், மச்சான், மாமா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யார் வந்து நிற்பாங்களா? தாய் தந்தர் நிற்பாங்களா? தாய் தந்தர் வரமாட்டாங்க, சொந்த பந்தம் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, அல்லாஹ்வை தவிர. வல்லாஹு முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், அல்லாஹ்வை தவிர உதவியாளர் யாருமே கிடையாது. இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, அல்லாஹ்வை தவிர உதவியாளர் உலகத்தை யாருக்காங்கள? அல்லாஹ்வை தவிர நமக்கு உதவி செய்யக்கூடியவன் வேறு யாரும் இல்லை இந்த உலகத்துல. மறுமையில் அவன் தான் உதவியாளன், மறுமையில் அவன் தான் கருணையாளன். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்யக்கூடாது, மாறு செய்து நடக்கக்கூடாது, உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சூப்பரா பேசலாம். சூரத்து முஜாதிலா 58வது சூறாவுல
22வது வசனத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? வலவுக்கான ஆபாஹு அபுனாஹு இஹ்வானு வஷீரத்துன்னு பட்டியல் போடுறான். அந்த பட்டியல் அந்த குர்ஆன் என்ன பேசுது பார்த்தீங்கன்னா, யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ. அல்லாஹ் நம்பிட்டோமா இல்லையா? அல்லாஹ் நம்பிட்டோம். இறுதி நாள் என்னது? மறுமை நாள். அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான், அழிச்சு நம்மளை எழுப்புவான், எழுப்பி கேள்வி கேட்பான். இந்த உலகத்தில் எனக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்த? என்னுடைய எல்லைக்கு உள்ள இருந்தியா இல்லை எல்லைக்கு வெளியே இருந்தியா? என்னது? எல்லைக்கு உள்ள இருந்தியா எல்லைக்கு வெளியே வரவேறி இருந்தியா? அல்லாஹ் மறுமையில கேட்பான், கட்டுப்படி இருந்தியா? அப்ப அந்த மறுமை வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அப்ப அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து. அப்ப அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இருக்கிறாங்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வையும் இறுதி நாள் நம்பக்கூடிய இறை நம்பிக்கை கொண்டை பற்றி பேசும்பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும், அல்லாஹ்வுடைய எல்லை இருக்குல்ல அந்த எல்லைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் மாறு செய்யறாங்களே. அப்படி மாறு செய்யும் பொழுது உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், உண்மையான மூமின்கள் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, யார் மாறு செய்யறான்? உங்களுடைய பெற்றோர்கள், ஆபாகும் அபுனாகும், உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய அண்ணன் தம்பி, அல்லாஹ் அப்படி பட்டியல் போடுறான். இவரெல்லாம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறாக என்ன செய்யறாங்க? வரம்பு விடுறாங்க, செய்யறாங்க. அப்படி என்றால் நபியே, உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அவங்களுடைய அத்தா அம்மா அண்ணன் தம்பி மச்சா மாமா குடும்பம் சொந்தம் முந்தம் யாரையும் நேச கொள்வதை நீ காண மாட்டீங்க. எடுத்து பாருங்க வசந்தம். நேசம் பண்ண மாட்டாங்க, அவங்க மேல நேசம் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் விரும்பல, அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் விரும்பும் போது நீங்க எப்படி விரும்புவீங்க? ஏன்னா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக மாற்றமாக செயல்படுறாங்க. அவங்களை போய் எப்படி நேசம் கொள்வீங்க? அப்படி நேசம் பண்ணி வச்சுங்களேன், அல்லாஹ் விடமாட்டான். ஆனால் நேசம் கொள்ளாமல் உறுதியாக நிற்கிறாங்களே, அவரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமில்ல? அப்படி உறுதியா நிற்கிறவனுடைய உள்ளம் இருக்குல்ல, அந்த உள்ளத்துல ஈமான் இருக்குல்ல, அந்த ஈமானை நான் உறுதியாக பதித்து விட்டோம். ஸ்ட்ராங்கா பதிச்சிட்டோம். என்ன சொன்னா? நீ கரெக்டா நடக்கிற, ஒழுங்கா இருக்கிற, வரம்பு இருக்கக்கூடிய சொந்த முதல்ல என்ன செய்யற? நீ நேசம் கொள்ளல, தடுத்து நிப்பாட்டுற, செய்யாதீங்க சொல்றீல, உறுதியா இருக்கீல, உன் உள்ளத்துல ஈமான பதிச்சுட்ட அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான்? பேசுகிறான். அதோடு விடல, அடுத்தது என்ன சொல்றான்? அப்படி பதிச்சுட்ட, நான் என்ன செய்ய உள்ளத்துல ஈமான பதிச்சுட்ட. அது மட்டும் இல்ல, இந்த ஊரே எய்த்து நிக்குது, உலகமே எய்த்து நிக்குது, அண்ணன் தம்பி மச்சா மாமா எய்த்து நிக்கிறாங்க. யார் எய்த்து நின்னா சரி, நீ ஒற்றாளா ஒரு ஆளா பயப்படாத. உன்னோடு யார் இருக்கிறா? இந்த மலக்குக்கெல்லாம் தலைவராக இருக்கிற ஜிப்ரீல் இருக்கிற ரூஹுல் குத்ஸு இருக்கிறால, இந்த மலக்குகள் எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ரூஹுல் குத்ஸை கொண்டு உன்னை நான் பலப்படுத்துவேன். யார? ஒரு சாதாரண சிங்கிள் பர்சன், இறை நம்பிக்கை கொண்டு ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மூமின், அவர் உறுதியா நீ நினைச்சுக்கிறேன், இந்த மலக்குகளுக்கெல்லாம் தலைவராகக்கூடிய ரூஹுல் குத்ஸை கொண்டு ஜிப்ரீலை கொண்டு உன்னை பலப்படுத்தும் என்று அல்லாஹ் பேசுகிறான். பேசிட்டு அடுத்து சொல்றான், இப்படிலாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, இப்படிலாம் உறுதியா நிற்கக்கூடிய மக்கள் இருக்கீங்களே, அவங்களாம் நான் பொருந்தி கொள்ளலாம். உங்களை பொருந்திக்கிட்டேன், வாங்க சுக்கத்தின் பக்கம் தாருஸ்ஸலாம் அமீதனத்துக்கு உங்களை அழைச்சுக்கிட்டேன், நான் உங்களை பொருந்தி கொண்டேன். எல்லாம் செய்யலாம் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, நான் உங்களை பொருந்திக்கிட்டேன், நீங்களும் எங்களை பொருந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்தை பாருங்க. அப்படி சொல்றான் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ரப்பியும் அடுத்தது பாருங்க, இந்த ரப்பியும் இறைவனிடத்தில் இருக்கிறது, இந்த ரப்பியும் இறைவனிடத்தில் இருக்கிறது. ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திகள் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா, சொர்க்கச்சோலைகள் அப்படியே நீருற்றுகள் அப்படியே ஓடும்ல வர்ணிக்கிறான். நீருற்றுகள் எப்படி செய்யும்? அப்படியே ஓடும் பாருங்க. மறுமை நாளில் அந்த சொர்க்கத்துல, அந்த நீருற்றுகள் மத்தியில, அந்த சொர்க்கத்துல உங்களை நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக உங்களை நிலைத்திருக்க செய்வோம் என்று அல்லாஹ் பேசுறான். அந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்தது பேசுறான், இப்படிலாம் யாரெல்லாம் இருக்கீங்களா? நீங்க எல்லாம் இப்படி உறுதியா நிக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமா செய்யலையா? அப்படின்னா அப்படி மாற்றமாக நீங்க செய்யல, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வரலட்சண கல்யாணமா, ஒரு விதத்தான கல்யாணமா,
குர்ஆனுக்கு மாற்றம் நடக்குதா, இல்ல ஹராமா, கொடுக்க வாங்கலா, வட்டியா, எதெல்லாம் இருக்குதோ பாவமான காரியங்கள் எல்லாம் ஒதுங்கி நிக்கிறான் பாருங்க, உறுதியா நிக்கிறான் பாருங்க. அந்த மக்களை பார்த்து, அந்த இறை நம்பிக்கையை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் என்னுடைய கூட்டம், என்னுடைய படைகள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைகள், அல்லாஹ்வுடைய கூட்டம் என்று அல்லாஹ் என்ன செய்றான்? அந்த வசனத்தை பேசுகிறான். அடுத்த வசனம் என்ன பேசுகிறான்? இவங்க தான் இந்த கூட்டம். யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்காங்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய கூட்டம், கவனத்தில் கொள்க. அடுத்த வசனம், கவனத்தில் கொள்க, அவர்கள் தான் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான்? தன்னுடைய திருமறையில சூரத்துல் முஜாதிலால கடைசி வசனமாக முடிக்கிறான். இப்ப என்ன செய்தினா, என்ன சொல்ல வரோம்னா, குறைந்த கால அளவு இருக்கு, கொஞ்ச காலம் வாழணும். ஒரு செய்தியை நீங்க அறிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் எதற்காக வாழுகிறோம் என்பது நமக்கு தெரியுது. மறுமைக்காக தான், மாற்றுக்கிறதுக்கு தான் மறுமைக்காக வாழ்றோம், சொர்க்கத்துக்காக வாழ்றோம் தெரியுது நமக்கு. அல்லாஹ் நம்மை படைத்தது இறைவனை வணங்குவதற்காக, இறைவனை கட்டுப்பட்டு வாழணும். அவருடைய எல்லையை மீறிவிடக்கூடாது, வரம்பு மீறிவிடக்கூடாது. வரம்பு மீறாமல் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அது அல்லாஹ் சொல்லும் போது, நீங்க இந்த பன்றிக்கறி இறைச்சி உனக்கு பசியா, உயிர் போற நிலைமை இருக்குதா, தானாக போகாமல் வரம்பு மீறாமலும், அல்லாஹ் சொன்னான், தானாக போகாமலும் வரம்பு மீறாமல் இருக்கும் சொல்லி நீங்கள் அது உணவு உண்ணுவது குற்றமில்லை. அல்லாஹ் பேசலாம். வல்ல ரஹ்மான் இப்படிப்பட்ட பாருங்க, உயிர் வாழணும், ஒண்ணுமே இல்லை, பன்றிக்கறி தான் இருக்குது, வேற வழி கிடையாது, பன்றிக்கறி தான் இருக்கு, என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன செத்து போ அப்படி சொல்லவே இல்லை அல்லாஹ் தஆலா. அப்படி தானா போய் ஸ்பெஷலா நல்ல ருசிச்சு சாப்பிடாத, வேறே போகாத, அப்படி போகாம இருக்க சூழ்நிலை உனக்கு உயிர் போல் நிலைமை இருக்குது, வேற வழி கிடையாது, அந்த மாதிரி நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலை நீ சாப்பிடுவது மீது குற்றம் இல்லை அல்லாஹ் சொல்லலாம். எப்படி கரையான பாருங்க. அப்படி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் நம்மை படைத்திருக்க சூழ்நிலை நம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுல கூடுதலாக சில பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம தப்பு தானே செய்யல, நம்ம இதா தானே இருக்கணும். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான். என்ன சொன்னா, யூதர்கள் இந்த ஃபிரௌன் கூட்டத்தின்னு போனாங்களே, மூசா நபி வாழும்பொழுது தான் சம்பவம் நடக்குது. அல்லாஹ் நிறைய யூதர்கள் தான் மாறு செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான், அதிகமாக வரம் மீறியவர்கள் யாருன்னா யூதர்கள் தான். என்ன யூதர்கள்? அதை பத்தி பேசும்போது அல்லாஹ் மண்ணு சல்வா என்று என்ன செய்யறான்? உணவு அளிக்கிறான். அந்த மண்ணு சல்வா உணவு ஸ்பெஷல். அல்லாஹ் இங்க கொடுக்குறான், வானத்திலிருந்து இறக்குறான். எவ்வளவு சூப்பரான உணவு, அல்லாஹ்வுடைய உணவு. அதை விட்டுட்டு இவங்க என்ன கேட்டாங்க யூதர்கள்? எனக்கு இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சு, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, எங்களுக்கு வெள்ளரிக்காய் கொடு, பருப்பை கொடு, வெங்காயத்தை கொடு. சரிங்களா? என்னது? வெங்காயத்தை கொடு, பருப்பை கொடு, கல்லரிக்காய் கொடு. கேட்கிற உணவு பாருங்க. அல்லாஹ் மண்ணு செல்வா வானத்திலிருந்து இறக்கக்கூடிய உணவு ஸ்பெஷலா எப்படி இருக்கும், எவ்வளவு சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க செய்யுங்க. அல்லாஹ் சொன்னா அற்பமானதை இவர் கேட்கிறாங்க. யாரு? இந்த யூதர்கள் கேட்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் கூறுறா அப்படி. யாரு? அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. இவர் எப்படிப்பட்டவர் என்றால், தன்னைத்தானே அழித்து கொண்டு வரவு மீறிய கூட்டம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, இவனை இறக்கி விடு, ஊர்ல இறக்கி விடு, நீ இறங்குடா, உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெள்ளரியா, அது இதா, எல்லாம் வெங்காயமா, பருப்பா, உனக்கு எல்லாம் கிடைக்கும், போ இறங்கு அப்படி எல்லாம் சொன்னான். இறக்கி விட்டு சொன்ன, நீ இறங்கி நீ போயிட்டே இரு. ஆனால் அங்க உங்களுக்கு வறுமையும் கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை பிடிக்கும் என்று அல்லாஹ் என்ன சொன்னான்? அந்த குர்ஆன் வசனம் பேசப்படுதுங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூடுதலாக என்ன ஒரு செய்தின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது உதாரணமாக சனிக்கிழமை மீன் பிடித்த இந்த கூட்டம் தான். சனிக்கிழமை என்ன செய்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கடல்ல சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்க. அல்லாஹ் ஒரு எல்லையை போட்டான். என்னது? செய்யாதுன்னு கட்டளை போட்டானா இல்லையா? அல்லாஹ் சோதிக்கிறானா இல்லையா? அந்த கட்டளை ஒரு கூட்டம் என்ன செய்து மீறிடுச்சு, வரம் மீறிட்டாங்க. அல்லாஹ் சொல்றா, அந்த கூட்டம் வரம் மீறிடுச்சு. வரம் மீறி என்ன பண்ணாங்க? போய் மீனை பிடிச்சிட்டாங்க. அத ஒரு கூட்டம் என்ன செய்து, பா அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய எல்லை மீறாதீங்க, வரம் மீறாதீங்க, நீங்க செய்யாதீங்க, மீன் பிடிக்காதீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் போய் தடுத்துச்சா? அது சரியான கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன பண்றாங்க? ஏன்பா அவன் பிடிக்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை, அவன் பிடிச்சிட்டு போறான், நீ ஏன் போய் தடுக்கிற? ஒரு நடுநிலையா சமரசமா, அவன் பிடிக்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை? யாரு? ஒரு கூட்டம் அப்படி என்ன செய்யாங்க, அப்படி லூஸ் ஆக்கி அல்லாஹ்வுடைய எல்லைக்கு வரம்பி அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றான். அல்லாஹ் என்ன செய்யறான்? யார் தடுத்தார்களோ அவரை மட்டும் காப்பாற்றணும் அந்த கூட்டத்தை. யார் மீன் பிடிச்சாங்களோ அந்த மீன் பிடிச்சவங்களுக்கு சப்பக்கட்டுக்கு வந்துட்டு, ஏப்பா நீ உடுப்பா அப்படி சொன்னா பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு கூட்டத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? குரங்குகளாக மாத்தணும். என்ன காரணம்? என்ன விஷயம்? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் வரம்பு மீறினார்கள். குர்ஆன் வசனம் யாரு? அந்த சனிக்கிழமை வாசிகள் வரம்பு மீறினார்கள் என்று பேசுகிறான். லூத்து சமுதாயம் பத்தி பேசும்பொழுது, அந்த லூத்து சமுதாய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பெண்களை விட்டுவிட்டு
தன்னுடைய பெண்களை விட்டு அவர் ஆண்களை தேடுகின்றனர். அல்லாஹ்வுடைய எல்லை இருக்கிற வரம்பு இருக்கல, அல்லாஹ் எதெல்லாம் ஹலாலாக்கி வைத்திருக்கிறானோ இப்படிதான் அதனுடைய படைப்புக்கு, அல்லாஹ்வுடைய படைப்புக்கு எதிர்மறையாக, அல்லாஹ்வுடைய படைப்புக்கு எதிர்மறையாக செயல்படுத்துறான அல்லாஹ் விட மாட்டான். அப்ப எதிர்மறை என்னது? ஆண். அப்ப அந்த ஓரணி சேர்க்கையை ஈடுபடுத்துவதற்காக அந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க? செயலை இறங்கி செஞ்சாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து எல்லாம் சொன்னா அந்த 100 சமுதாய மக்கள் வரம்பு மீறினார்கள். நல்லா பேசலாம் திருமுறையில். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையும் சரிங்க, நம்மளே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. மரணம் எப்போ வேணாலும் வரலாம், மரணம் எப்போ வேணாலும் நிகழ்ந்துடலாம். ஆனால் கவனமாக இருக்கணும். நம்ம நிறைய நாள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. சூப்பராக பையன் படிச்சுட்டு இருக்காங்க, 5வது படிக்கிறான், 4வது படிக்கிறான், 5 வயசு பையன். இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சகோதரர் ஒருத்தர் அறிவிச்சார். படிக்கக்கூடிய பையன், நல்ல பெற்றோர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான். சின்ன பையன் தானே, அந்த பையன் இருந்துகிட்டு இருக்கான், ஸ்கூலுக்கு போகிறான், வரான், எல்லாம் செய்யறான். ரொம்ப 9 வயசு பையனா, சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? நல்லா படிக்கிறான், நல்ல பையனாக இருக்கிறான், சூப்பராக இருக்கிறான். காலைல மதரசாவுக்கு போகிறான், மதரசாவுக்கு போயிட்டு ஓதிட்டு வரான். முஸ்லீம் பையன் தான். மதரசாவுக்கு போயிட்டு ஓடி வரான். அவங்க அத்தா என்ன செய்கிறாங்க? நல்லா படிக்க வைக்கிறாங்க, ஓத கற்றுக் கொடுக்குறாங்க, பள்ளிக்கு போகிறான், எல்லாம் செய்கிறான், வந்துட்டு இருக்கிறான். ஆனால் அந்த சம்பவத்தை அன்று பாருங்க, வீட்டில் அவங்க அத்தா அம்மா எங்கே வெளில போயிட்டு வராங்க, இவன் உள்ளே இருக்கிறான் போல, ஸ்கூல் முடிஞ்சு சாயந்தர நேரத்தில். அவன் என்ன செய்யறான்? அங்கேருந்து வந்து தட்டோட கதவை தட்டோன்னு இவன் போயிருக்கிறான் கதவை திறக்கிறதுக்கு. போன என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு இருந்துருக்கு. பாம்பு போட்டுச்சு. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல், லோக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. இங்கே பார்க்க முடியாது சொல்லி என்ன செய்யறாங்க? சிட்டிக்கு கொண்டு போகிறாங்க. இறந்து போயிடுறான். ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறோம்னா, இது நடந்த சம்பவம். ஏன் சொல்கிறேன்னா, என்ன செய்தி, என்ன காரணம், ஏன் இப்படி? இது மட்டும் இல்லை, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஒரு சகோதரர் அல்லாஹ்வுடைய பாதையை தன்னை ஏற்படுத்திக் கொண்டு வெளிநாட்டில் இருந்து, நான் வயசு 40 வயசு கடந்ததுக்கு பிறகு நம்முடைய எம்எஸ்சி காலேஜில் படித்த பேர் மாதிரி சலீமான்னு நினைக்கிறேன், சென்னையிலேருந்து நேராக பெருநாள் தொழுகை வைக்க வந்தார். உங்களுக்கு செய்தி தெரியும், உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அவர் தொழுகை வைக்க வந்தவர், தொழுகையெல்லாம் வச்சு விட்டு நண்பர்கள் பக்கத்தில் எல்லாம் அவங்க நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டதுக்காக அவர் வந்து திருப்பத்தூருக்குள்ள வேலூர் திருப்பத்தூர் அங்கே தொழுகை வைக்க வந்தவர் தான். மந்திரி என்ன செய்யாரு? மந்திரி சாப்பாடு இது காலையில் தொழுகை முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யறாரு? போகும்பொழுது அங்கே கட்டுவிரியல் என்னது மோசமான ஒரு கண்ணாடி கட்டுவிரிய மாதிரி பெரிய பாம்பு கடிச்சு என்ன செய்யாரு? அவர் இறந்து போன செய்தி உங்களுக்கு தெரியும். நம்முடைய சகோதரர் மாவட்ட தாயகம் இருக்கிறாரு. அவர் அங்கிருந்து எம்ஐசி படிப்பிற்காக தன்னை குடும்பத்தாரையே கொண்டு போய் என்ன செய்யறாரு? அந்த ஊர்ல வச்சுக்கிட்டு படிச்ச வரலாறு நமக்கு தெரியும். அப்ப இந்த பையன் 10 வயசு பையன் கூட கிடையாது. இறப்பு எப்படிலாம் வருது பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய இறப்பு எப்ப வரும்? எப்போ வேணாலும் மரணிப்போம். ஆனால் மரணிப்பதற்கு முன்னாடி இறைவா, நீ படைத்த ரப்பல் ஆலமீன் உடைய எல்லையை நான் மீறல, நான் வரம் மீறல, உனக்கு என்னால் இயன்ற அளவு மஸ்தத்தாத்து நான் என்ன அளவு இயன்ற அளவு என்ன செய்யறேன்? உடைய பாதையில நான் என்ன செய்யறேன்? முயற்சி செய்து வாழ்கிறேன். அல்லாஹ் என்னால் இயன்ற அளவு என்ன செய்யறேன்? வரம்புகளை மீறாமல், நான் கட்டளைக்கு மாறு செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் செய்த பாவங்களோடு உனக்கு திரும்புறேன். என்னால் இயன்ற முயற்சி பண்ணிட்டேன், நான் செய்த பாவங்களோடு உனக்கு திரும்புறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இருக்கக்கூடிய தலையாய பாவ மன்னிப்பாக்கூடிய அல்லாஹ் ரப்பி லா இலாஹ இல்ல அன்த கலக்தனி அப்படின்னு பிரார்த்தனை இருக்கிற அந்த பிரார்த்தனை வரக்கூடிய இந்த வாக்கியம் தான். அப்ப நம்ம என்ன வரணும் நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் போன இடத்துல டக்குன்னு செய்யுது, அவனுக்கு ஏதாச்சும் இருக்குதா? அவன் ஏதாச்சும் பெரிய பாரதமா பெரிய வரம்பு மீறி எல்லாம் பண்ணி அப்படியே இல்லை. அல்லாஹ் விதித்த அந்த என்னது விதி இருக்குல்ல, அந்த விதி ஒவ்வொருவருக்கும் இருக்கு, நமக்கு இருக்குது. அந்த விதி வந்தால் கதை முடிந்துவிடும். ஆனால் அந்த கதை முடிவதற்கு முன்னாடி அறிவுடைய மக்களாக, அல்லாஹ்வுடைய எல்லை மீறான மக்களாக, வரம்பு மீறான மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம மரணிக்கணும். அப்படி மரணித்தால்தான் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சொர்க்கத்தை இஸ்லாம் அடைந்து விடலாம் என்பதை அறிந்து கொள்கிற சகோதரர்களே சகோதரிகளே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த வரம்பு மீறாதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். குர்ஆனில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, குர்ஆனிலே இருக்குது, நிறைய சம்பவங்கள் இருக்குங்க, எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது. வரம்பு மீறதை பற்றி ஒரு அரசன் இருந்தான், அந்த அரசனுக்கு கட்டுப்பட்டு சொல்லுமாறு அவனை கட்டளையிட்டான். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? வானங்களையும் பூமியும் படைத்தது அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று என்ன செஞ்சாங்க? உறுதியாக நின்றார்கள். அந்த உறுதியை அவர்களுக்கு அதிகப்படுத்தினோம். அந்த வரம்பு மீறிய அரசன் தானே அவனை தண்டித்து அல்லாஹ் சொல்றான், அப்படி
நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலும் ஒவ்வொரு நபிமாவுடைய காலத்திலும் எல்லா சம்பவங்களும் என்னது, அவ்வளவு சம்பவங்கள் இருக்குது. அப்ப வரம்பு மீறுதல் என்பது என்னது, அல்லாஹ்வுடைய எல்லையை நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு கோடு போட்டிருக்கோம், அந்த கோட்டை தாண்டக்கூடாது. தாண்டினா என்ன ஆகிடும், நம்ம எங்க கொண்டு சேர்த்துணும்னா நரகத்தை கொண்டு சேர்த்துணும், அல்லாஹ்வே சொல்றான். அப்ப ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், நம்ம மறுமையில திரும்ப உங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறேன், இந்த உலக வாழ்க்கை என்பது 100 ஆண்டுகள் கூட இல்லை. ஆனால் இறைவனுக்கு இருப்பதோ பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் நிலையாக இருக்கக்கூடிய சொர்க்கமா அல்லது நரகமா? அதான் முடியும். சொர்க்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய அமலை என்ன செய்யணும், முறையாக ஒழுங்காக கரெக்டாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கணும். வயசாகி போச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சு, 70 ஆச்சு, 40 ஆச்சு, 30 ஆயிடுச்சு. அப்போ வயசு வரம்புலாம் கிடையாது. மௌத்து எப்போ வேணாலும் ஆகலாம். ஆனால் அல்லாஹ் நம்மளை வாழ வச்சிருக்கிறான். 45 ஆச்சு, பெரிய அல்லாஹ்வுடைய அருள். 55 ஆயிடுச்சு, அல்லாஹ்வுடைய அருள். 60 ஆச்சு, அல்லாஹ்வுடைய அருள். 70 ஆச்சு, அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் இவ்வளவு காலம் என்ன வாழ வச்சிருக்கிறான். நான் என்ன சாதிச்சேன், அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன சாதிச்சிருக்கிறேன், என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன நம்பிக்கை இருக்கிறேன், என்ன தீமை தடுத்துக்கிறேன், என்ன தொழுகையை ஒழுங்கா நிலையாக தொழுதுருக்கிறேன்? இல்ல, தொழுகையே நம்ம இடத்துல என்னது, பொடுப்போக்காக இருக்குது. தொழுகையே பொடுப்போக்காக இருக்குது. தொழுகை என்பது கடமை. ஆனால் நன்மையை தீமை தரக்கூடிய அமில சாலியாத்தி நல்ல அமல் எங்க செஞ்சிருக்கிறேன், எடுத்தா நம்ம இடத்துல இல்லை. ஆனால் அல்லாஹ் சொன்னா அமில சாலியாத்தி அமல்கள் செய்யணும், இதெல்லாம் கடமை. கடமை அல்லாத வேற அமல் செஞ்சாதான் மறுமையை செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால இது கவனமாக இருங்க. என்ன கவனமாக இருங்க, கண்டிப்பாக கவனமாக இருங்க. நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய எல்லை மீறாமல் மரம் மீறாமல் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து மரணித்தால் தவிர நாம் மறுமை என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்தை அடைய முடியாது என்பதை மனதில் கொண்டு இன்றைய தினத்திலிருந்து நான் என்ன செய்வேன், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு வசனையும் என்ன செய்வேன், புறக்கணிக்காமல் என்னால் இயன்றளவு என்ன செய்வேன், பின்பற்றுவேன், நடப்பேன் அப்படின்னு உறுதி கொண்டு நம்முடைய காரியங்கள் என்ன செய்யும், மறுமைக்காக நோக்கி நம்முடைய செயல்களை முறையாக செய்து அல்லாஹ்வை காட்டி இந்த வழிமுறையில் நாம் செயல்பட்டு அல்லாஹ்வுடைய எல்லை அல்லாஹ்வுடைய அந்த எல்லையை வரவு மீறாமல் இருந்து நன்மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உயிர் சுக்கமன் ஜன்னத்தில் செய்ய வாழக்கூடிய மக்களாக நாம் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.